யார் எங்கே போவான்ங்கிறது வந்து கம்ப்யூட்டர் மூலமாக அவங்களோட லிஸ்ட்டு மாவட்ட ஆட்சியர் மூலமாக பெற்று அந்த பணி இன்னைக்கு முடிந்துள்ளது. அதில் குறிப்பாக நம்ம வந்து காவலர்கள், அதே மாதிரி மைக்ரோ அப்சர்வர் 923 காவலர்கள்ங்கிற போது நமக்கு சென்னை மட்டும் இல்லாமல் கிரேட்டர் சென்னை போலீஸு, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் போன்ற இடங்களும் வரும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த குறிப்பாக இந்த 5 வாக்குச்சாவடிக்கு ஒரு காவலர், 5க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிக்கு 2 காவலர் போன்ற அந்த மாதிரி ஒரு ஃபிகர்ஸின் அடிப்படையில் அவங்க தன்னோட கணக்கீடை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அண்மையில் நடந்த ட்ரைனிங்கில் 19,419 பேர், 20 விழுக்காடு நம்மளோட இதோட ரிசர்வோட நம்ம பண்ணும்போது 19,097 பேர், 98 விழுக்காடு உடல்நடை குறைவு மற்ற காரணங்கள் மாதிரி 322 பேர் மட்டுமே வரல. மற்ற எல்லாரும் வந்து அவர்களுக்கு நாங்கள் நன்றி கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதே மாதிரி பதற்றமான மற்றும் இந்த சேலஞ்சிங் வாக்குச்சாவடிகள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரேட்டர் சென்னை போலீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அடிஷ்னல் ஏரியா வரும். சற்று சிரிப்பதன் போல நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிற 16 தொகுதிகள் உட்பட்ட பதற்றமான வாக்குச்சாவடினா 611 611 ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அதில் கிரிட்டிக்கல் இன்னும் நமக்கு 23 அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்வையாளர்களோட மற்றும் பொது கருத்தோட கூடுதலாக 10 வாக்குச்சாவடிகளோட 10 அல்லது அதோட கூடுதலாக இருக்க 135 இடம் கண்டறிந்து ஆக மொத்தம் 769 இடங்கள் வந்து நமக்கு இந்த மாதிரி உள்ள கூடுதல் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதற்கு தேவையான ரிசர்வ் இப்போ நம்ம நினைக்கும் போது அதில் ஏதாவது காரணத்தில் வரலன்னா 20% ரிசர்வ்னு சொல்லி 923 பேரை நம்ம இது மாதிரி ரேண்டமைசேஷனில் சென்னைக்காக மட்டும் நம்மளோட அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் ஓட்டர் ஸ்லிப் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சுமார் 39 லட்சம் ஓட்டர்ஸோட அந்த எண்ணிக்கையில் நம்மளோட டோட்டல் ஓட்டர்ஸ் எண்ணிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் 11,56,574 கொடுத்துருக்கோம். நேற்றைய தினம் மட்டும் 3,08,877. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு சுமார் 3 இல்லை 3.25 லட்சம் கொடுக்குறோம். அதே மாதிரி நேற்றைய தினம் நேரடியாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளில் 82 பேர் அவர்கள் வீட்டில் வாக்களித்திருக்காங்க. 85 வயசுக்கு மேற்பட்ட அவங்க பதிவு செய்தவர்களில் சுமார் 849 பேர் இது செஞ்சிருக்காங்க. ஆக மொத்தம் 931 பீப்புள் இந்த ஆப்சென்டி ஓட்டர். அதற்கான ஏற்பாடு செஞ்சு அதுவும் நடந்துருக்கு. நாளை முதல் நம்மளோட அந்த கேண்டிடேட் செட்டிங் போன்ற பணிகள் நடக்கும். இல்ல பர்சன்டேஜ் வைஸ் இன்னும் 3 நாள் இருக்குங்க. இப்போ பதிவு பண்ணவங்க வந்து நமக்கு 4,175. இதுல பெரும்பாலான டோட்டல் மாற்றுத்திறனாளிகள் 10,438. அதுல வந்து அதே மாதிரி முதியோர்கள் 63,683. ஆனா இதுல வந்து எங்க கிட்ட பதிவு பண்ணி போஸ்டல் பேலட் கொடுக்கணும்ங்கிறது 4,500 பேர் அவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு வீட்டுக்கு வீடா நேற்றுக்கு 67 குழுக்களாக அவங்க வந்து 17 ஃபார்மு, அப்புறம் அஃபிடவிட்டு இது போன்றவை, அதே மையி, அதுக்கப்புறம் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆமா கொடுத்துட முடியுங்க. அது இந்த தேர்தல் பணியில உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம யுகாதி லீவு நாளும் பொருட்படுத்தாமல் அனைத்து அதிகாரிகளும் இந்த பணியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. சுமார் 3 நம்ம எதிர்பார்த்தது 3.25 லட்சம் பண்ணனாக 13 முடிக்கணும். ஆன் ஆவரேஜ் அந்த இடத்துல போனால் சற்று பக்கத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி உள்ள 3.08 லட்சம் ஆவரேஜாக கொடுத்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அது கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து இதை ஆய்வும் பண்ணிட்டே தான் இருக்கோம் இந்த பணிகள் எல்லாம். இல்ல அந்த மாதிரி நாங்க வந்து 40 விழுக்காடுக்கு மேல இருக்கிற சுமார் 40க்கு மேல இருக்கிற வாக்கு சாவடிகளை கண்டறிந்து அந்த பகுதிக்கான தனி கவனம். இப்போ நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கு ஐபிஎல் மேட்சோட என்ட்ரன்ஸ்லையும் விழிப்புணர்வு பண்ணோம். அதே மாதிரி பீச்சில் வந்து மணல் சிற்பம் பண்ணோம். அதே மாதிரி நிறைய ஓட்டங்கள் பண்ணுறோம்.
குறிப்பாக நாங்கள் ஃபீல் பண்ணுறது என்னென்னா முதல் தவணை இருக்கிற ஓட்டரில் 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க. பலர் முழு ஆர்வத்தோடு இருக்காங்க, சிலர் வந்து என்னைக்கு அந்த டேட்டுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ காலேஜஸில் வரும் வாரங்களில் தனி கவனம் செலுத்த போகிறோம். செகண்ட், 228 இந்த ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பல்வேறு பணி சுமை காரணமாக சிலர் வர்றதுக்கு தயங்குறாங்க. அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த ஏற்பாடு. அதுக்கப்புறம் 588 ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு, அங்கேயும் ஒரு சுணக்கம். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஃப்ரைடே ஆகிடுறது அப்படிங்கிறது இது. பட் பெரும்பாலான ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனில் நேரடியாக நம்மளோட அடிஷனல்